ஈழத்து இந்திய பாடலாம் சேர்ந்து ஒற்று மாடியில போட்டி விட போறாங்க. அதாவது நாங்க தொண்டையில பாட முடியாத சங்கதி எல்லாம் கூட சர்வசாதாரணமா ஒரு நாதஸ்வரத்தின் மூலமா கொடுக்குறாரு. போலீஸ் பாதுகாப்போடும் பாத்தீங்கன்னா பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடங்கள்ல. லண்டன் மாநகரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சமூக சேவையாளர் ஏழு ஸ்வரங்களில் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்சன், இது உங்கள் ஜிஎல் தர்சன் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். சரி, நான் சொல்றேன், இப்போ நீங்க சொல்லுங்க. சரியா? ஏன் வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம், என்ன நடக்கும்? உண்மையா சொல்ல போனால் வீட்டுக்கு கொடுத்து போயிடுச்சு. சரியா? அது பாட்டு பார்க்க வந்தாங்க. பாட்டு பார்க்க எங்கே வந்தாங்க சொன்னால் பருத்துறைக்கு வந்தாங்க. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு யாரும் பாட்டு பாட மாட்டாங்கன்னு கேட்டால் யாழ்ப்பாணத்தில் இப்போ இங்கே தான் பாடுறாங்க. விசேஷமாக அங்கே நடக்கும். அங்கே நாங்கள் நினைப்போம். தென்னிந்தியாவிலேருந்து பின்னணி பாடகர் முகேஷ் வந்துட்டாரு. கில்மிஷா பாட்டு படிச்சாரு. அவர் கணக்க பாட்டு படிச்சு 2 படிக்க போகிறார். அதை விட வந்து நம்முடைய யாழ்ப்பாணத்தின் அடையாளம், ஒரு ஈழத்தினுடைய அடையாளம் குமரண்ணா வந்து நிற்கிறேன். எல்லாம் சேர்ந்து களகட்ட போகுது. களகட்ட போய் கட்டி தான் இருக்கு. இந்திய மரமெல்லாம் இது பார்த்துருங்களா? ஈழத்து இந்திய பாடலாம் சேர்ந்து ஒற்று மாடியில போட்டி விட போறாங்க. புற்றலை புலோலி சித்தி விநாயகர் ஆலயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கணும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இங்கே 2ஆம் திருவிழா இடம்பெறுகின்றது. அந்த 2ஆம் திருவிழாவின் அந்த விசேட நிகழ்ச்சிகளாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாடகர்கள் வந்திருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட ஈழத்து புகழ்பூத்த வித்துவான்கள் பாடகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வான வேடிக்கைகள் எல்லாமே இந்த இடத்துல தொடர்ச்சியாக வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவகரால் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள் வந்து எல்லாமே ஒழுங்கு செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது. அருமையான நாதஸ்வர வாத்தியங்கள், குமரண்ணாவோட அருமையான நாதஸ்வர வாத்தியங்கள், அதோட பாடல்கள் என்பதை தொடர்ந்து போன்றது. காணொலியை தொடர்ந்து பாருங்க. ஆர்வி வாசலின் சாரங்கா இசைக்குழு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டு புற்றலை மண்ணில் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சித்தி விநாயகர் தன்னுடைய 2ஆம் நாள் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே இந்த 2ஆம் நாள் திருவிழாவை சிறப்புற நடாத்த 2ஆம் நாள் உபயோகர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சாரங்கா இசைக்குழு மட்டுமல்ல, எமது இசைக்குழுவோடு தென்னிந்தியாவுடைய பிரபல பின்னணி பாடகர் முகேஷ், அதுபோல இலங்கை மண்ணிலிருந்து நமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த இசைக்குயில் சரிகமபா லிட்டிச்சம் கில்மிஷா இருவரும் இணைந்து குரல் கொடுக்க, இவர்களோடு இலங்கை மண்ணில் மட்டுமல்ல உலகத்திலே வாழுகின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களிலும் குடிகொண்ட அற்புதமான நாதஸ்வர கலைஞர் அன்புக்குரிய அண்ணன் குமரன் இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார். அனைவருடைய அற்புதமான இசையில் பல பாடல்கள் உங்கள் செவிகளை சங்கமிக்க காத்திருக்கின்றவளை நாங்கள் அழைக்க போகின்ற பாடகர், உங்கள் அன்பின் மலர்ந்த பாடகர், திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷ் அரங்கிலே உங்களுக்காக அற்புதமான பக்தி பாடலோடு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான மாலை வேளையில் நமது சித்தி விநாயகரின் 2ஆம் நாள் திருவிழாவில் நமது புற்றலை புலோலியில் எனக்கு பாட வாய்ப்பளித்த, உங்களை எல்லாம் சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை அளித்த இந்த அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் லண்டனில் இருந்து இங்கு வருகை தந்து இந்த அவர் பிறந்த மண்ணில் இந்த அளவுக்கு மிகவும் சீரும் சிறப்பமாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் தம்பையா சிவகுருநாதன் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இலங்கையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய நமது சாரங்கா இசைக்குழுவோடு மீண்டும் பாடும் வாய்ப்பை அளித்ததற்காக நன்றி. அதே போல் நேற்று தான் நான் சந்தித்தேன் இப்படி ஒரு அற்புதமான கலைஞரை. மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரோட சேர்ந்து நானும் இன்னைக்கு பாடுறேன் அப்படின்னு, அவர் வாசிப்பு நானும் அதுல பாடுறேன் அப்படிங்கிறது. குமரன் சார் மிக அற்புதமாக நாதஸ்வரத்தை, அதாவது நாங்க தொண்டையில பாட முடியாத சங்கதி எல்லாம் கூட சர்வசாதாரணமா ஒரு நாதஸ்வரத்தின் மூலமா கொடுக்குறாரு. இருக்கிறதுலயே மிகவும் கடினமான ஒரு வாத்தியம் நாதஸ்வரம். எல்லாராலையும் அதை ரொம்ப ஈஸியா வாசிக்க முடியாத ஒரு வாத்தியம். அதை ரொம்ப சாதாரணமா வாசிக்கிறாரு. நேற்று ரிஹர்சல்ல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அசந்து, ரொம்ப அவருடைய ரசிகனா உங்களை போல நானும் ஆனேன். அதே
கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க, மங்கள இசையந்தன் நாவினில் ஊதிக்க, மங்கள இசையந்தன் நாவினில் ஊதிக்க, கணபதியே வருவாய். ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட, எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, தாளமும் பாவமும் கதும்பி பூத்தாட, தாளமும் பாவமும் கதும்பி பூத்தாட, தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட, கணபதியே வருவாய். தூக்கிய தும்பிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க, துணியும் மணி என கணீரென்றொலிக்க, தூக்கிய தும்பிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க, துணியும் மணி என கணீரென்றொலிக்க, ஊக்குக நல்லிசை உள்ளம் களிக்க, உண்மையும் ஞானமும் செல்வமும் கொழிக்க, கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். நன்றி நன்றி, மிக்க நன்றி. லண்டன் மாநகரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சமூக சேவையாளர் திரு தம்பையா சிவகுருநாதன் அவர்கள் 2ஆம் திருவிழா உபயகாரர். லண்டன் மாநகரில் பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து பல இசை கலைஞர்களை, தென்னிந்திய கலைஞர்களை அழைத்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து கலைஞர்களையும் அங்கு அழைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க தயாராக இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் நாங்கள் கூறிக்கொண்டு, எல்லா இடங்களிலும் நடக்கின்ற மேடை நிகழ்வுகளில் நாத சங்கமம் என்ற அந்த அற்புதமான நிகழ்வை அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை நம்முடைய அன்புக்குரிய மண்ணின் மைந்தன் நாதஸ்வர கலைஞர் குமரன் அவர்களுக்கு இருக்கின்றது. இங்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் முதல் முறையாக தமிழ் திரைப்படத்துக்கு பின்னணி இசை வழங்கிய ஒரு பெருமை அவருக்கு இருக்கின்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்து என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சிக்கு அந்த நாதஸ்வர இசையை பின்னணி இசையாக வழங்கிய ஒரு பெருமை எங்களுடைய அன்புக்குரிய நாதஸ்வர வித்துவான் குமரன் அவர்களுக்கு இருக்கு என்பது அந்த இசைக்குயில் இந்த மேடையில் உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு கில்மிஷா
அருள் சீரார மார்போடு செந்தூரில் நின்றாடும் தேவா செந்தூரில் நின்றாடும் தேவா சிரிப்போடு முகத்தோடு நீவாவா அருள் சிங்கார வேலனே தேவா செந்தமிழ் தேவனே சீனா செந்தமிழ் தேவனே என்னோட் சிறுமீட்டு குறித்தீர்கள் நீவாவா அருள் சிங்கார வேலனே தேவா சகமபணி சிங்கார வேலனே தேவா ரசனிர பவ ஆமகரி சன் பாடி சக பவ மகரி சாடிர பவ கரணி சிங்கார வேலனே தேவா சாரி சாடி சனி சா நினி சா பவ நினி சா பவ பவ நினி சா நினி சா நினி சா பவ நி பவ 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 நினி சா சகரி பாடிர பவ கரி சனி சா கங்க சா கங்க சக பவ கரி சனி சக சா நினி பா மம பா நீ ப சா நிர பவ கரி சக சா ராம பா நீ சா நிச கக சா நினி சா நீ ரி நீ சா நீ கரி நீ கரி கரி ரி கரி நீ கரி நீ நிர சா சா நிர ரி சா சா நிர பா நினி சா நின்னி சவானி பாப கபசனி சானி பானி சதனி சதனி பரவசா பரவனி பபத பனி பனி சதா பரவனி சதா பர பபா சதனி நிசதா சதனி அருள் சீரார மார்போடு ஈஸ்வர இசையில் ஜானகி அம்மா பாடிய அழகான ஒரு பாடல். அந்த பாடலை எங்களுடைய நாதஸ்வர கலைஞர் குமரன் அவருடைய பின்னணி இசையில் பாடகி கில்மிஷா வழங்கின்ற வேளையிலே தரப்போகின்ற பாடல் இந்த நாதஸ்வர இசையில் ஒரு அழகான பாடல் வரப்போகின்றது. அந்த அழகான பாடலுக்கு பின்னணி குரலும் தாள வாத்தியத்தையும் எங்களுடைய பாண்டு வழங்க போகின்றார். விஸ்வரூபம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் இது உங்களுக்காக.
எந்த நெஞ்சோடு கலந்து நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருக்கேன். மனம் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்டே, அதற்காகவா பாடினேன்.
உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு வந்து மண்ணோடு விழுந்து விட்டேன் மனம் போல் உந்தன் உன்னோடு உறைந்து விட்டேன் உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன் நினைவே நினைவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன் நன்றி. 95ஆம் ஆண்டு காதல்களை தூங்க விடாமல் செய்த ஒரு அழகான பாடல். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் பம்பாய் திரைப்படத்தில் இடம்பெற்ற